ரிஃப்ட் வந்துட்டு எனக்கு அது அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ரிஃப்ட் எதனால நான் நினைக்கிறேன்னா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு வந்துட்டு ஆக்ஷனுக்கு முன்னால 2-3 இது வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஆர்சிபி சைட்ல இருந்தும் டெல்லி கேபிட்டல் சைட்ல இருந்தும் நாங்க வந்துட்டு இது வந்துட்டு ஜஸ்ட் ரூமர் தான், இதுவுமே உண்மையான்னு தெரியல. ரெண்டு டீம்ஸ்ல இருந்து நெகோசியேஷன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நாங்க வந்துட்டு இது பண்றோம், நீங்க வந்து விட்டுட்டு வாங்கன்ட்டு. அவர் வந்து இல்ல, எனக்கு ராஜஸ்தான்லயே வந்துட்டு எனக்கு வைஸ் கேப்டன்சி கொடுத்துருக்காங்க, சோ அதனால நான் வந்து வைஸ் கேப்டனா இங்க இருக்கேன், இந்த டீம்ல இருக்கேங்கனால தான் அவர் மத்த இது நெகோசியேஷனே பண்ணாம இங்க இருந்திருக்காரு. பட் இங்க வந்து இப்ப சாம்சன் வந்து இன்ஜுரி ஆயிருக்கும் போது வைஸ் கேப்டனா இருக்கவருக்கு தான் அந்த கேப்டன்சி போயிருக்கணும். பட் அது அப்படி போகாம ரியான் பராக்கு போயிருக்கிறது வந்து அவருக்கு ஹர்ட் பண்ணிருக்கு. அதனாலதான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லயே ஒரு ஸ்லம்ப் இருக்குங்கிறாங்க. ஆனா அவர் பெர்ஃபார்ம் பண்ணாரு. இப்ப ரீசெண்டா கூட ஒரு 74 அடிச்சாரு. பட் ஏதோ சம்திங் ஒரு நம்ம ஜஸ்ட் நம்ம பாக்குறதா, நமக்கு வந்து டீம் மேனேஜ்மெண்டோட போறது இல்ல, டீமோட எல்லாம் பண்றது இல்ல. பட் ஒரு சில வீடியோஸ் பார்க்கும்போது ராகுல் டிராவிடோட ரியான் பராக் அவங்க எல்லாம் ஒரு குரூப்பா இருக்காங்க. இவர் சஞ்சு சாம்சன் வந்து தனியா நடந்து போறாரு. அண்ட் சஞ்சு சாம்சனுமே வந்து அந்த ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து அவர் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு மேல கையை வச்சுட்டு நிப்பாரு. பட் ஏதோ சம்திங் தனியா இருக்காரோ, லோன்லியா ஃபீல் பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பிக்சிங் அலிகேஷன்ஸ் அது வந்து பியூரா தெரியுது, அது ஏதோ சம்திங் டிஃபேம் பண்ணுங்கிறதுக்காக தான் பண்ணிருக்காங்க. பட் இந்த ரிஃப்ட் தான் இப்போ ரொம்ப சென்சிட்டிவான டாபிக்கா இருக்கு, மோர் தென் த ஃபிக்சிங் அலிகேஷன்.